அலுவா அப்படின்ற இடத்துல லஞ்சை முடிச்சுட்டு லூலு மாலை நோக்கி பிரயாணப்பட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஜேர்னியை வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு பதிலாக மெட்ரோவில் போவோம் அப்படின்னு சொல்லி அலுவா தான் லாஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ மெட்ரோ வந்துருச்சு. கொச்சின் மெட்ரோவில் வந்து நமக்கு விமன்ஸ் கம்பார்ட்மெண்ட் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் வந்து கிடையாது, எல்லாமே ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தான். ஸோ பஸ்ஸில் வரும்பொழுது ரொம்ப நேரம் பிரயாணப்பட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் மெட்ரோவில் அல்வாலேருந்து பேக் டு எர்ணாகுளம் போகும்போது கொஞ்சம் குயிக்காகவே ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி இருந்தது. ஸோ லூலு மால் வந்துருச்சு. ஸோ லூலு மால் வந்து மெட்ரோ ஸ்டேஷனோட வந்து டைரெக்டாகவே வந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸில் வரோம் இல்லை காரில் போகிறோம்னா தான் நம்ம வந்து பை ரோடு வந்து பார்க் பண்ணி இல்லது வாக் பண்ணி இந்த மாதிரி மால்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக வந்து லூலு மாலுக்கு போகிறதுக்கு ஒரு பேசேஜ் இருக்குது. இது வந்து துபாயில் ஒரு சில மால்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்கும். மெட்ரோலேருந்து டைரெக்டாகவே வந்து அந்த மாலுக்கு போகிற மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்தோம்னா பை ரோடே வந்து டைரெக்டாக வந்து அந்த பார்க்கிங் லாட்டுக்குள்ளே மேலே வந்து போய் கனெக்ட் ஆகிற மாதிரி கூட இருக்கும். ஸோ இப்போது ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ அப்படியே துபாயில் இருக்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ மெட்ரோலேருந்து டைரெக்டாக மால்குள்ளே போகிறது, இந்த பேசேஜ், இந்த ஆக்சஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. ஸோ இந்த லூலு மாலை வந்து கொச்சினில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை நான் துபாயில் கம்பேர் பண்ணால் தேராவில் அல்குரேர் மால் ஆர் அல்குரேர் சென்டர் அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட அந்த அல்குரேர் சென்டர், அல்குரேர் மாலோடைய ஒரு ஃபீல் வந்து அப்படியே கிடச்சிது. ஸோ கான்செப்ட் வைஸ் வந்து அப்படியே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே இப்போ நான் வந்து ஏறி ஃபுட் கோர்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஏரியா ரொம்ப லெங்க்தியாக இருந்துச்சு. நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் அங்கே இருந்தது அண்ட் ஏகப்பட்ட மக்கள். ஸோ அதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன்ஸ், கிட்ஸ்க்கு வந்து இந்த ப்ளே ஏரியா வந்து இங்கே வந்து ரொம்பவே அழகாக அமைச்சிருக்காங்க. அண்ட் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் பீப்புளும் இங்கே வந்து அந்த இடத்த வந்து போய் அங்கே அந்த என்டர்டெயின்மெண்ட், அந்த ஃபன்னெல்லாம் என்ஜாய் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுது. நிறைய அந்த ரோபோட்டிக் கான்செப்டில் அங்கே கேம்ஸ் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் பார்க்குறது அந்த மெட்ரோலேருந்து அந்த டைனிங் ஏரியா, அங்கேருந்து எஸ்கலேட்டர் வழியாக கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஷாப்பிங் ஏரியாஸ் அண்ட் சென்டரில் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து அங்கே வந்து ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி, ஷாப்பிங் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து நேராக இப்போது லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் போய் எனக்கு ஃபேவரட்டான பவேரியா அப்படின்ற ட்ரிங்க்கை வாங்கி குடிச்சிட்டு வெளியில் வந்தோன்னே நான் சொன்னேன்ல, இந்த ரோபோட்டிக் கான்செப்டில் சில டிஸ்பிளேலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து அப்படியே சுற்றி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த மெட்ரோ பேசேஜ் வழியாகவே கடந்து எங்கே போனேன் அப்படின்னு சொன்னால் ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோக்கு போனேன். ஏன்னா நான் காலையில் இன்னொரு ரூட்டு சவுத் சித்தூர் அப்படின்ற அந்த ரூட்டை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து அந்த வாட்டர் மெட்ரோவை பிடிக்க முடியல. 9 o'clock என்னால் ரிட்டர்ன் வர முடியாதனால அதை நான் கேட்ச் பண்ணல. ஸோ இப்போது இந்த ஜேர்னி வந்து வாட்டர் மெட்ரோவில் சவுத் சித்தூரை நோக்கி இது வந்து பிரயாணப்பட்டு கொண்டிருக்கு. காலையில் போனது வந்து ஃபோர்ட் கொச்சி, அதுக்கு போனோம். ஃபோர்ட் கொச்சி ஜேர்னி வந்து ஃபுல்லாகவே வந்து சி வழியாக இருந்தது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 சைடும் கொஞ்ச நேரத்தில் ஐலாண்ட் வரும். இப்போதைக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் நம்மளால் வந்து அந்த பில்டிங்ஸ், சி வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பார்ப்போம். அண்ட் கொஞ்சம் தூரம் கழித்து என்ன ஆகும்னா, பக்கத்தில் மிச்ச ஐலாண்டு, 2 ஐலாண்டுக்கு நடுவில் அப்படியே இந்த வாட்டர் மெட்ரோ வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுது. கிட்டத்தட்ட இந்த ஜேர்னி வந்து ஒரு 40 minutes ஜேர்னி. அண்ட் இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் மெதுவாக தான் போகுது. ஸோ இந்த ரூட்டுக்கான வாட்டர் மெட்ரோ ஃப்ரீக்வன்சி மட்டும் கம்மியாக இருக்குது. காலையில் ஒரு தடவை இருக்குது, சாயங்காலம் ஒரு தடவை இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா இதோடைய மக்கள் போக்குவரத்து வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் 2 இது தான் வச்சுருக்காங்க, 2 தடவை போகிறதும் வருவதும். அண்ட் இந்த ஜேர்னியில் சாயங்காலம் கிளம்பி அப்படியே போகும் பொழுது அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம்
அந்த அந்த டேல வந்து அதுக்கப்புறம் நான் மழை பார்க்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் ஒரு ஐலாண்டு வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ 2 ஐலாண்டுக்கு நடுவில் போயிட்டுருக்கோம். அண்ட் இன் பிட்வீன் வந்து 2 பிரிட்ஜு வந்து க்ராஸ் பண்ணி நம்ம போகிறோம். ஸோ ஒரு பிரிட்ஜு வந்து ரோடு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து எர்ணாகுளத்துலேருந்து வைப்பின்க்கு அந்த பிரிட்ஜ் வழியாக பிரயாணப்பட்டு போகுது. அந்த பிரிட்ஜ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து 2 ஐலாண்டையும் கனெக்ட் பண்ணுது. இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு பிரிட்ஜ் வருது. அது வந்து ட்ரெயினுடைய பிரிட்ஜ். ஸோ இந்த பேசேஜ் ஆர் இந்த வாட்டர் மீன்ஸை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு துபாய் ஃபீல் கிடைக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் துபாயிலையும் இதே மாதிரி ஐலாண்ட் இருக்கும். இந்த சைடு வந்து தேரா, இந்த சைடு பர்துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் க்ரீக் இருக்கும். அந்த க்ரீக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட் போகும். நைட்டு வந்து அதில் வந்து க்ரூஸில் வந்து டின்னர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். ஸோ அப்படி க்ராஸ் பண்ணும் பொழுது இதே மாதிரி 2 பிரிட்ஜு வரும். ஸோ இந்த வழியாக இப்படி போகும் பொழுது என்னால் அந்த பழைய மெமரிஸை வந்து ரெக்கலெக்ட் பண்ண முடியுது. அப்போ தான் தெரியுது நான் வந்து துபாயை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் அந்த 2வது பிரிட்ஜ். இது வந்து ரோடில் ட்ரெயினுக்கான பிரிட்ஜ் போல். ஸோ இங்கே இதை அப்படி கடந்து நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட் இது வந்து வர வழியில் வந்து நிறைய இடத்துல வந்து இதை வந்து வச்சுருந்தாங்க. 1-2 ஆப்ரேஷனில் இருக்கிற மாதிரி இருந்தது. மிச்சது எல்லாமே வந்து சும்மா அங்கே இருக்குது, யூசேஜில் இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த வியூ, இந்த சீனிக் இதை வந்து ரொம்பவே அழகாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த வியூலாம் பார்க்கும்பொழுது அப்படியே ரொம்ப ஸ்மைசிங்காக அப்படியே இருந்தது. ரொம்ப ப்ளசண்ட்டாக அந்த ஈவினிங் டைம், அந்த சன்செட் டைமில் அந்த தென்னை மரத்தோடைய ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே அப்படியே மனதுக்கு வந்து அப்படியே ரொம்ப இதமாக இருந்துச்சு. அண்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு வரவங்கலாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த இடத்துலலாம் நிறையா ஃபிலிம் ஷூட்டிங்ஸ்லாம் நடந்திருக்கு, இந்த இடத்துல இந்த படம் ஷூட்டிங் நடந்திருக்கு, இந்த இடத்துல இந்த சாங்கோடைய ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா அவங்க வந்து பேசிக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த ஐலாண்ட்ஸில் வந்து மக்கள் இல்லை, ஒரு சில டூரிசம்காக இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணது அப்படின்ற மாதிரியும் சிலர் வந்து அப்படி பேசிகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த சவுத் சித்தூருக்கு போகிற இந்த மெட்ரோ ஜர்னி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த வியூ அண்ட் இந்த க்ளவுடி சிச்சுவேஷன் இது வந்து இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப அழகாக்கிடுச்சு. மோரோவர் இந்த டைம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஒன்ஸ் அகெயின் அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி ட்ரீஸ் அண்ட் அந்த ரிஃப்ளெக்ஷன், இந்த வியூவை பார்த்து அருமையாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் கொச்சின் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டர் மெட்ரோ ஜேர்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ சவுத் சித்தூரில் இருக்கக்கூடிய ஒரு SBOA ஸ்கூலை நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த ரூட் பர்டிகுலர்லி இந்த சவுத் சித்தூர் ரூட்டை கண்டிப்பாக எடுக்க மறந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டே டைமில் எடுங்க, ஆர் ஈவன் இந்த ஈவினிங் டைமில் வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த ஈவினிங்கில் சவுத் சித்தூர் போங்க. ஸோ ஒரு சில போட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த ஜேர்னிக்கு இன்பிட்வீனில் நிறைய இடங்களில் வந்து இது வந்து 2 ஐலாண்டுக்கு நடுவில் போகிறதுனால அந்த ஆப்போசிட் ஐலாண்ட்லேருந்து இந்த ஐலாண்டு வரைக்கும் வரக்கூடிய போட்ஸை வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தோம்னா சவுத் சித்தூருடைய வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். நான் சொன்னேன்ல, ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மட்டும் போகக்கூடிய போட்டில் மக்கள் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. ஒரு சிலர் 2 வீலரோட கூட இந்த போட்டில் ஏறிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி இந்த சவுத் சித்தூர் வாட்டர் மெட்ரோக்கு எதிர்த்தாப்பில் அங்கே ஒரு கேத்லிக் சர்ச் இருக்குது. அந்த கேத்லிக் சர்ச்சில் அன்னைக்கு வந்து ஏதோ விசேஷம் நடந்துட்டு இருந்துச்சு போல். அண்ட் இந்த மாதிரி டூரிசம் போட் வந்து இன்பிட்வீனில் ரொம்ப பார்க்க முடியல. நாங்கள் பார்த்த 1-2 போட்டில் இது 2வது போட்டு வந்து க்ராஸ் பண்ணி போகுது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி ஏதோ நடந்துகிட்ருக்கு. அண்ட் மக்கள் வந்து இந்த ஐலாண்டில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஐலாண்ட்லேருந்து அந்த சர்ச் இருக்கக்கூடிய அந்த ஐலாண்டுக்கு இந்த போட் வழியாக இந்த சைடு வந்து போகிறாங்க. அண்ட் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திரும்ப ஐலாண்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறவங்க பேக் அண்ட் ஃபோர்த் வந்து இந்த போட் சர்வீஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ இந்த போட் சர்வீஸ் இன்பிட்வீனில் வந்து ஸ்டாப் ஆச்சு. அந்த ஒரு டூரிசம் போட் வருவதற்காக கிராஸ் ஆச்சு, ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ ஆச்சு. ஸோ இப்போ நம்ம சவுத் சித்தூருடைய வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில் எக்ஸிட் ஆகிட்டு நான் மறுபடியும் உள்ளே என்ட்ரி ஆகி போட்டுக்குள்ளே நான் ஏறி போய் உட்காந்துட்டேன். ஸோ இப்போ தான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சர்ச், அந்த லைட்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த எல்இடி டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஸ்க்ரீனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நேரத்தில் இருட்டினதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேவை ஆன் பண்ணாங்க பாருங்கள், கிளாரிட்டி வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. ஒரு டெலிவிஷன் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. ஸோ பேக் டு எர்ணாகுளம் ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பிரயாணப்பட்டு ரொம்ப ஸ்லோவாக வந்து நாங்கள் சேர்ந்துட்டேன். ஸோ அந்த இருட்டின பொழுது நான் சொன்னேன்ல, இந்த கல்ஃபில் வந்து இந்த க்ரீக்கில் நைட்டு டின்னர் க்ரூஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு அங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடந்துச்சு. அந்த வீடியோவை அடுத்து பார்ப்போம்.